ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வளமுடனும் நலமுடனும் இருக்கணும்னு நான் கண்ணன் கிட்ட வேண்டிக்கிறேன். வாழ்க்கை ரொம்ப மிகப்பெரிய ஒரு வட்டம். அந்த வட்டத்தை நம்ம சுற்றி வரத்துக்குள்ளேயே நம்மளால் கால் வட்டத்தை கடக்கிறதே மிகப்பெரிய விஷயம். அதில் அரை வட்டம், முழு வட்டம், முக்கால் வட்டம், இது ஓடிட்டே தான் இருக்கும். அந்த வட்டத்தில் நம்ம சுற்றிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கை இப்படி தான் ஓடிட்டுருக்கு. இது எத்தனை பேர் சிந்திச்சிருக்கீங்கன்னு தெரியல. நிறைய ஒரு மனசு நம்மளுக்கு நிம்மதி இல்லாமல் போகிறது, நம்ம கண்டதை யோசிக்கிறோம், நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நம்மளை திட்டும்போதோ, நம்ம நிராகரிக்கப்படக்கூடிய இடத்துல கூட நம்ம யோசித்து பார்க்கணும். நமக்காக நம்ம வாழ்ந்ததே கிடையாது. அது நல்லா நீங்கள் யோசித்து பார்த்தா தெரியும். நம்ம யாருக்காக வாழ்கிறோமோ அவங்களே நம்மளை நிராகரிக்கும் போது ஏற்படுற கஷ்டம், அது நம்மளால் தாங்கிக்க முடியாத ஒன்றா கூட இருக்கலாம். ஆனால் அப்படி நம்ம நிராகரிக்கப்படுறோம் அப்படின்னாலும் நம்மளோட பாரத்தை எங்கே சொல்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருக்கோம் இல்லையா? நம்மளுடைய மனசு நம்மளே தேத்திக்கணும். நமக்கு நம்மளே ஆறுதல் சொல்லணும். ஆறுதல் தேடி ஓடுற இடம் நம்மளோட தெய்வத்தை தவிர வேறு எந்த இடமும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொன்னாலும் சரி, அதுக்கு சஜெக்ஷனோ இல்லை அவங்க ஏதோ சொல்லியோ நம்ம மனசு புண்படுதோ இல்லை ஆறுதல் அடையுதோ அது வேறு. ஆனால் நமக்கு நாமே சொல்லிட்டோன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய தைரியம் நமக்கு யாராலையும் கொடுத்துடவே முடியாது. அது என் வாழ்க்கையில் நான் உணர்ந்த ஒரு தருணம். நம்மளை ஒதுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல 10 அடி இல்லை 100 அடி நம்ம தள்ளி நின்னணும். அவங்க நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுங்கி போயிடணும். இது எல்லாத்தையுமே கடந்தது தான் வாழ்க்கை. நான் அப்படி ஒவ்வொரு நிமிஷமுமே ஒவ்வொரு தடையுமே என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்துட்டு தான் இருக்கேன். என்னுடைய குழந்தை பருவத்திலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 24, எனக்கு 23 24 மேரேஜு. அது வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய லைஃப்பை நான் எந்தளவுக்கு ஸ்ட்ரகிளாக வாழ்ந்தேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய 4வது படிக்கும்போது என்னுடைய அம்மா இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய சுச்சுவேஷன் அந்த இடத்துல மாறுது. அதுக்கப்புறம் நான் கான்வென்ட் வாழ்க்கையை வாழ்கிறேன். அது ஒரு 7 வருஷம். +2 முடிச்சுட்டு வெளில வரும்போது அப்பா ஃபாரின்ல இருந்தாங்க. சரி அவங்க வந்துட்டோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள மாதிரியே தான் அப்பயும். அரபு கண்ட்ரிலலாம் நல்லா தான் இருந்தாலும் நம்மளுக்கு சேலரிங்கிறது அப்போ ரூபாய் மதிப்பில் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் இங்கே இருக்கிற வாழ்க்கையை அங்கே போனால் கடன் அடைச்சிடலான்னு போயிட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க இழந்துடுறாங்க. அதே மாதிரி நம்ம கூட வாழக்கூடிய அந்த நேரங்களும் போயிடுது. அது முடிச்சுட்டு நான் காலேஜ் படிக்கும்போது செகண்ட் இயரில் என்னோடய அப்பா வரும்போது நான் கண்டிப்பாக இனிமேல் இங்கே தான் இருக்கணும், நீங்கள் போக வேணாம், நம்ம இங்கேயே பார்த்துப்போம்னு சொல்லி எங்கள் அப்பாவை நாங்கள் ஸ்டாப் பண்ணி இங்கேயே வச்சுட்டோம். நானும் என்னுடைய தங்கை மட்டும்தான். அப்படி பார்க்கும்போது என்னை வளர்த்ததெல்லாம் எங்கள் தாத்தா பாட்டிங்க தான். நாங்கள் எங்கள் சித்தி சித்தப்பா என்ன தான் இருந்தாலும் எங்களோட தாத்தா பாட்டியோட வளர்ப்பை நாங்கள் எப்பொழுதுமே கடவுளுக்கு நிகராக தான் பார்க்குறோம். ஏன்னா தான் குழந்தைங்கள வளர்த்தவங்க தன்னோட பேர குழந்தைங்கள வளர்க்கும்போது அந்த குழந்தைங்களும் எந்தவித கஷ்டத்தையும் சமாளிச்சிடக்கூட ஒரு தொந்தரவாக நம்ம நம்மளை தொந்தரவாக நினைக்காம நம்மளை அவங்க குழந்தைங்களாவே நம்மளை பாவிச்சு பார்த்துக்கிறதுங்கிறது அந்த பாசத்தை காட்டுறதுங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. நான் 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா அப்பா சைடை விட அம்மா சைடில் நான் தான் ஃபஸ்ட்டு பேர குழந்தைங்கிறதுனால ரொம்ப செல்லம். என் தங்கச்சியை விட நான் ரொம்ப செல்லம்தான். அது என்னோட தாத்தா பாட்டி வளர்த்ததுலேயே எனக்கு தெரியும். இன்ன வரைக்கும் அப்படி தான். ஆனால் தாத்தா இறந்துட்டாங்க, பாட்டி இருக்காங்க. 2 பாட்டியும் கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்காங்க. ஆனால் கடவுள் மிகப்பெரிய ஒரு சோதனைனா என்னுடைய அப்பா அம்மா குறுகிய காலத்திலேயே எங்களை விட்டு அவங்க எப்படி சொல்கிறது, சாமிக்கிட்ட போயிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் எங்கள் கூட தான் இருக்காங்க அப்படின்னு எங்கள் மனசு சொல்லிகிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக எங்களோட சக்ஸஸாக இருக்கட்டும், எங்களோட கவலைகளாக இருக்கட்டும், எங்களோட ரொம்ப ஒரு மனசில் இன்றைக்குமே சரி, எவ்வளோ சக்ஸஸ் வந்தாலும் அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு கவலை, ஒரு மறக்க முடியாத ஒரு துயரம்னா அது எங்கள் அப்பா அம்மாவோட நினைவுகள் மட்டும்தான். அதுவும் என் அப்பாவோட நினைவுகளை வார்த்தையால் நம்ம சொல்லிட முடியாது. ஒரு அம்மா இறந்து கல்யாணங்கிறது அவங்க பண்ணியிருந்துருக்கலாம், அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா நான் 4th படித்து முடித்ததுன்னா அப்போ எனக்கு ஒரு 9 இயர்ஸ் தான் இருக்கும். அப்போ பண்ணியிருந்துருக்கலாம், கண்டிப்பாக தாராளமாக பண்ணியிருந்துருக்கலாம், நல்லாவே வாழ்ந்துருக்கலாம். ஆனால் எங்களுக்காக எங்கள் அப்பா கல்யாணமே பண்ணிக்கல.
அதனாலவோ என்னவோ ரொம்ப வந்து அப்பாங்கிற அந்த பாசத்தை தாண்டி எங்கள் கூட கடந்து வந்துட்டாங்க. ஆனால் நான் வந்து எப்படின்னா கஷ்டப்படுறப்ப என் கூட அவங்க இல்லை. நாங்கள் நல்லா இருக்கும்போது இருக்கணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கான குடுப்பினை எங்களுக்கு இல்லை. அவ்வளோதான். அப்புறம் அந்த ஸ்ட்ரகிளை நான் கடந்து வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் பிஎட்டு அதுக்கப்புறம் வந்து டிகிரி பண்ணும்போது நான் ஜாபுக்கு போயிட்டே தான் டிகிரி பண்ணேன். பண்ணி முடிச்சு 24ல் மேரேஜ் ஆகுது. என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பையனும் ஃபாரின் தான். அது எங்கள் அப்பாவுக்கும் தெரியும். ஃபாரின் லைஃபு கஷ்டம்னு தெரியும். ஆனால் வந்து 2 இயர்ஸ் இங்கே தான் இருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க. அப்போ வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சொல்ல முடியாத கஷ்டமாக இருந்துச்சு. நல்லா வாழ்ந்தவங்க திடீர்னு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது யாராலையும் தாங்கிக்க முடியாதுல்ல. ஆனால் வந்து அதே மாதிரி தான் இங்கே அவங்க எங்கள் வீட்டில் நான் ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டு இங்கே வந்து ரொம்ப வந்து அந்த 2 இயர்ஸில் அந்த குழந்தலாம் பிறந்து நான் பட்ட அந்த வேதனையை வந்து யார்கிட்டேயும் இன்ன வரைக்கும் என்னால் அந்த கஷ்டத்தை சொல்லி ஆறுதல் அடைய முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று எனக்குள்ளே மட்டும் சொல்லிப்பேன். நீ கஷ்டம்னு சொல்லி நம்ம அப்பா கிட்ட போய் நின்றுட்டோம் அப்படின்னா நம்ம அப்பா கண்ணில் தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். நம்ம ஒரு நாளும் அங்கே போயிடக்கூடாது. நம்ம கஷ்டத்தை நம்ம கடந்துருவோம். நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் நல்ல குணம். ஆனால் என்ன பண்ணுறது, நேரங்கிறது நம்மளை விட்டுட்டு சும்மா இருக்காதுங்கிறத நாங்கள் அந்த நிமிஷத்தில் உணர்ந்துக்கிட்டோம். அதே மாதிரி அவங்களும் அதோட ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு துளிகளும் நம்ம அந்த அருமையை அதிகமாகவே உணர்ந்தோம். அந்த 2 இயர்ஸ் பேக் திரும்ப அவங்க வந்து ஃபாரின் போகிறாங்க. எங்களோட லைஃப் திரும்பவும் இப்படி தான் வந்து இன்ன வரைக்கும் தொடர்ந்துகிட்ருக்கு. ஃபாரின் லைஃப்னு நம்ம எல்லாரும் எவ்வளோ ஈஸியாக நீங்கள் சொன்னாலும் பணம்ங்கிறது வந்து அவங்க அங்கே கஷ்டப்பட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இங்கேயே நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் அந்த சேர்த்து வச்சு அந்த 1 மந்தில் நம்மளுக்கு கொடுத்துட்டு அதுக்காக இங்கே வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடன்களை நம்ம அடைச்சிட்டு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணாலும் கடைசியில் நம்மளுக்கு மிஞ்சுறது நம்மளோட லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணங்கள். அதே மாதிரி நம்மளுடைய இன்ப துன்பங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய நாட்கள். இது எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது லைஃப்பில். இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த எல்லாத்தையும் துறந்த ஒரு துறவியாக தான் இந்த வாழ்க்கையை ஓடிட்டுருக்கோம். பரவாயில்ல, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் எங்ககிட்ட ஒன்றுது. நான் என் அப்பா அம்மாவை தான் நினச்சிக்கிட்டேன். சரி நமக்கும் அந்த வாழ்க்கை. ஆனால் என் அப்பா மட்டும் சொன்னாங்க, 2 இயர்ஸ் போயிட்டு வரட்டும், கொஞ்சம் கடன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போக வேணாம், இங்கேயே இருக்க சொல்லிவிடு, என்ன வருதோ அதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அந்த நேரத்தை நகர்த்திக்கிட்டே தான் இருக்கோம். எங்களுக்கும் இன்னும் சுமைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. சுமைகளை இறக்கி வைக்கக்கூடிய காலம் சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுடைய ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? ஹெல்த்துங்கிறது ஒவ்வொரு பிரச்சனை கொடுத்துட்டே தான் இருக்குது. நம்மளுடைய மனசு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நம்மளுடைய எந்த இடத்துலையும் நம்ம வீக்னஸ் ஆக மாட்டோம். நம்மளுடைய மனசு எப்போ பலவீனம் அடையுதோ அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கொஞ்சம் கஷ்டங்களை சந்திப்போம். நான் அந்த மாதிரி சந்தித்தேன். ஆனால் இப்போ என் மனசை நான் தைரியப்படுத்திக்கிட்டேன். எது வந்தாலும் எதிர்த்து போராடணும். கண்டிப்பாக நமக்கு நம்ம தான் துணை. நமக்கு நம்ம கும்பிடுற முருகனும் என்னோடய குலதெய்வமும் கண்டிப்பாக எனக்கு துணையாக இருப்பாங்கன்னு தெரியும். தெய்வ நம்பிக்கைங்கிறது எனக்கு ரொம்பவே அதிகம். கண்டிப்பாக என் முருகன் என் கூட என் பக்கத்துலேயே தான் இருக்கார். அதை தாண்டி என் அப்பா அம்மா அத்தை மாமா தெய்வமாக எப்பொழுதுமே இருப்பாங்க. எங்களோட மிகப்பெரிய 2 பேருக்கும் கிடைச்ச வாழ்க்கையில் கிடைச்ச பாக்கியம் போல் இருக்குது. 2 பேருடைய அப்பா அம்மாவும் இல்லாதது தான். இதை நான் சிரிச்சுட்டே சொல்கிறேன். ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ வலி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா தாத்தா பாட்டி உறவுங்கிற ஒரு சந்தோஷத்தை என் குழந்தை இழந்துட்டு இந்த இடத்துல நிற்கும்போது அது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை எனக்கு என் மனசளவுலேயும் சரி உடல் அளவுலேயும் சரி கொடுத்துட்டே தான் இருக்குது. இதுலேருந்து நான் வெளில வரணும்னு நினச்சாலும் என்னால் வெளில வர முடியலை. கூடிய சீக்கிரம் அதுலேருந்து நம்ம வெளில வந்துடணும். இதே மாதிரி எத்தனை பேருக்கு லைஃப்பை வந்து நீங்கள் வாழ்கிறீங்கங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து மார்ச் வந்து இதை துவங்கினேன். இந்த மார்ச்சுக்கு வந்து 1 இயர் நான் கம்ப்ளீட் பண்ணி இதில் வந்து நான் எத்தனை சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து 1.24K வந்துருச்சு. உங்களை சம்பாதிச்சிருக்கேங்கிறப்ப அது வந்து உங்களுடைய அன்பை தான் நான் வந்து அதில் பார்க்குறேன். கண்டிப்பாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.